பிறந்த 6 வயதில் தாயை இழந்து விட்டார்கள், 8 வயதில் தாத்தாவை இழந்து விட்டார்கள். ஒரு கட்டத்திலே அவர்கள் அனாதையாக இருக்கின்ற பொழுது யார் வளர்க்க வேண்டும் என்ற ஒரு கேள்வி வரும் பொழுது பெரிய தந்தை அபூ தாலிப் அவர்கள் எடுத்து வளர்க்கிறார்கள். வளர்க்கக்கூடிய அபூ தாலிப் ஒரு கட்டத்திலே மரணிக்கிறார்கள். அன்றைக்கு அரபுலகத்தில் ஒரு பழக்கம் இருந்தது, ஒரு குழந்தை யாராவது வளர்ப்பதாக இருந்தால் அந்த வளர்க்கக்கூடியவர் இறந்து விட்டால் அவருக்கு அடுத்து யார் உறவுகள் இருக்கிறார்கள் அவர் அந்த குழந்தையை வளர்க்கணும். அதான் அன்னைக்குள்ள மரபு. அபூ தாலிப் இருக்கின்ற பொழுது தன்னுடைய மூத்த அண்ணன் அபூ லஹப் அன்றைக்கு பதவி தலைவராக உட்கார்கின்ற பொழுது முஹம்மதை வளர்க்கக்கூடிய பொறுப்பு அபூ லஹப் விட்ட போது. அபூ தாலிபும் குஃபார்ல இருந்தவர் தான், அபூ லஹபும் குஃபார்ல இருக்கிறவர் தான். ஆனா குஃபார்ல அபூ தாலிப் இருந்தா கூட ஓரளவுக்கு மனசுல ஈரம் இருந்தது, ஒரு மனசுல ஓரளவுக்கு இரக்கம் இருந்தது. ஆனா அபூ லஹபுக்கு அது கிடையாது. முஹம்மதை கொல்ல வேண்டும், முஹம்மதை தீட்டு கட்ட வேண்டும், இதுதான் அபூ லஹபுடைய குறிக்கோளாக இருந்தது. அபூ லஹப் பார்த்தா அபூ தாலிபிடம் இந்த பொறுப்பு நம்மிடம் வந்து விட்டது, முஹம்மதை ஒரு வழி பண்ணாமல் நாம் விடக்கூடாது என்று சொல்லி அபூ லஹபோடு சேர்ந்த அவனுடைய சகாக்கள் 3 பேரும் பெருமானாரை எப்படி எல்லாம் கேவலப்படுத்தினார்கள் தெரியுமா? மேல பெருமக்களே, ஒரு மனிதனுக்கு பசிக்கு சாப்பாடு கிடைப்பதை விட ஒரு மனிதனுக்கு நல்ல மரியாதை கிடைக்க வேண்டும்.